நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் பங்கேற்ற பார்ட்டியில் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு பிரசாந்த் பிரதீப் குமார் கைதாகி சிறையில் உள்ள நிலையில் கொக்கைன் சப்ளை செய்தது யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொக்கைன் போதைப் பொருள் சப்ளை செய்பவராக முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் இருந்திருக்கிறார். அவருக்கு நெருங்கிய நண்பராக நடிகர் ஸ்ரீகாந்த் இருந்திருக்கிறார். அவர் தயாரிக்கக்கூடிய படத்தில் இவர் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்ட்டிகளில் எல்லாம் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருள் உட்கொண்டதும் அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து உட்கொண்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை காலையில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. எதன் அடிப்படையில் இது உறுதி செய்யப்பட்டது என பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் நேற்று சென்னையில் நடந்த பார்ட்டி ஒன்றில் நடிகர் ஸ்ரீகாந்த் பங்கேற்றதாகவும் அங்கு கொக்கைன் போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் போதைப் பொருள் சப்ளை செய்பவர்களாக பிரசாத் மற்றும் பிரதீப் குமார் 2 பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த 2 பேருமே கைதாகி தற்போது சிறையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நடிகர் ஸ்ரீகாந்திற்கு நேற்று கொக்கைன் போதைப் பொருள் எப்படி கிடைத்தது என்ற கேள்வி காவல்துறை மத்தியில் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. சூளைபேட்டில் கொக்கைன் போதைப் பொருள் விவகாரத்தில் 22 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் பிரசாத்திற்கு கொக்கைன் போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் பிரசாத்தை போலீசார் கைது செய்தார்கள். மேலும் இந்த கொக்கைன் போதைப் பொருளுக்கு சப்ளையில் மூளையாக செயல்பட்ட பிரதீப் குமாரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் அவருடைய வீடு இருக்கிறது. அங்கு இன்று காலை போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் எந்த ஒரு போதைப் பொருளும் சிக்கவில்லை என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீகாந்துடைய செல்போனை ஆய்வு செய்யக்கூடிய பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொக்கைன் போதைப் பொருளுக்காக அவர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார், யாருக்கெல்லாம் வாங்கப்பட்ட கொக்கைன் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நீண்டு கொண்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.